கொஞ்சம் அப்படியே சைடில் வந்து வெங்கட்ரமணா கோவிந்தா.
நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும். நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும். கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், பாடும் கவிதையிலே உன் நாமம் உருக வேண்டும் அம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரி அம்மா. காற்றாகி கனலாகி கடலாகினாய், கயிறாகி உயிராகி உடலாகினாய். காற்றாகி கனலாகி கடலாகினாய், கயிறாகி உயிராகி உடலாகினாய். நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி உணவாகினாய். தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய். தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய். போற்றாத நாளில்லை தாயே உன்னை, போற்றாத நாளில்லை தாயே உன்னை. பொருளோடும் புகழோடும் வைப்பாயம்மை, பொருளோடும் புகழோடும் வைப்பாயம்மை. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. சிற்றம்பலம் பிள்ளையம்பலம். எல்லாருடைய சிவனே போற்றி, இன்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கைலை மலையானே போற்றி போற்றி. சுபா திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம். உம்பதரு தேனுமலியோனே, தந்தை வளத்தானரும் செய் கனிவோனே, அந்தர்தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமிடம் முரந்தோடு சும்மா ஜாயின் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர்பரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்ச வினாயினம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பரன் பவக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கிடைக்கங்களே. நம பார்வதி பதவே ஹர மகாதேவ. சதாருடேஸ்வரே போற்றி, யதார்த்தசுந்தரேவா போற்றி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவாக திகழக்கூடிய பரம்பொருடைய திருவிழாலும், நமக்கு தோன்றால் துணையாக விளங்கக்கூடிய விமாசனையாத்துறை தன்னுள்ளாலும், இங்கு பிறந்த முறையிலே அருள்வாளிக்கின்ற அப்படி சரிக்கான நாளுடைய தன்னுள்ளால் நல்ல நாளிலே நல்ல சிந்தனைகளை நாம் செய்ய வேண்டும். மனிதன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிந்தித்து செயல்படுவோம் மனிதன் பேர். மனிதன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிந்தித்து செயல்படுவோம். அந்த சிந்தனை என்பது பல விதமாக இருக்கு. நம்ம இடத்துல பார்த்தோம்னா அதிகபட்சமா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சிந்தனை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவன் எங்க போறான், எங்க வரோம், காத்தால வரணும், சாயங்காலம் வரணும், மத்தியானம் வந்தாங்கன்னா ஏன் மத்தியானம் வரும்? இதெல்லாம் பெரிய சிந்தனை அல்லவா? இப்படி பல வயசை பற்றி சிந்தனை பண்ணி பண்ணியே நம்ம வாழ்க்கையை சிறப்பு இல்லாமல் போகும். ரெண்டே ரெண்டு சிந்தனை நமக்கு மிக மிக இன்றியமையாதது, மிக மிக முக்கியமானது. ஒன்று தன்னை பற்றி சிந்திக்கணும், கொஞ்ச நேரமாக நம்மளை பற்றி சிந்திக்கணும். உள்ள இருந்தபடியே அந்த சூழலுக்குன்னு சொல்லக்கூடிய விமானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கோபுரத்தையும் தரிசனம் பண்ணிக்கலாம். உள்ளே எழுந்தவர்கள் உள்ள அந்த கன்னியார் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம்.
இந்த அமைப்பு வந்து குறிப்பிட்ட இடங்கள் தான் அமைஞ்சிருக்கு. இது என்ன போதுமா ஒரு எடுக்கணும்? குரு தான் நம்ம சொன்னோம். அப்புறம் மீண்டும் அந்த பழைய விக்கிரகங்களை வந்து ஆசிரியர் விட்டு வச்சு அந்த புதிய விக்கிரகங்களை வச்சு பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அந்த கனிமூல கணபதியாக வைக்க வேண்டும் இதெல்லாம் சொன்னோம். ஏன்னா நம்ம என்ன சொன்னோமோ அதில் கொஞ்சம் கூட மாற்று இல்லாத அளவுக்கு ரொம்ப அருமையாக செய்திருக்கிறாங்க. ஆக கண்ணனார் என்பது என்னன்னா இப்போ பல பேருக்கு குலதெய்வங்கள் நிறைய இருக்கு. நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றிமையாது ரெண்டு கண் போல குலகுருவும் குலதெய்வமும் ரெண்டு கண்கள் போல. நம்ம ரெண்டு கண்ணில் எந்த கண் வேணா எந்த கண் வேணும்னு சொல்ல முடியும், ரெண்டு தானே தேவை. அது போல குலகுருவுடைய ஆட்சி பெற்று குலதெய்வத்தோட ஆட்சி பெற வேண்டும். இதுதான் வரிசை. மனித வாழ்க்கைக்கு 4 வகை துணை சொன்னார்கள். அதான் சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். நாம் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப இந்த பூலோகத்துக்கு 6வது பிறவியாக வரக்கூடிய மனித பிறவி நமக்கு கிடைச்சது. ஒரு ஆன்மாவுக்கு 7 பிறவிகள்னு சொல்றாங்க. அதில் ஊர்பனை, நடப்பனை, பிறப்பனை, கிடப்பனை என்று சொல்லக்கூடிய 5 பிறவிகளை தாண்டி 6வது பிறவி மனித பிறவி, 7வது பிறவி தெய்வ பிறவி என்றார்கள். மனிதனும் தெய்வமாகலான்னு ஒரு சரித்திரம் ஒன்று நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கு. ஆக இந்த மனித தெய்வமாக இருந்தவர்கள் தான் சப்த கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இறைவனுடைய வழிபாட்டை மிக சிறந்த முறையிலே செய்து, ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், அனுபவ ரீதியாக உள்ளவங்களுக்குலாம் தெரியும், சாமி காரியம் செய்யறவங்களுக்கு பற்பல சில சோதனைகள் வரும். உங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அப்படியே சொன்னாரு, அறம் செய்ய விரும்புனாங்க. அடுத்த வார்த்தை யாரும் சொல்றதே கிடையாது. அடுத்த வார்த்தை என்ன? 6 வருஷம் சொன்னாங்க. எங்க அறம் செய்கிறார்களோ அங்கதான் வந்து கோவப்படுற அளவுக்கு நடக்கும். இப்ப அன்னதானம் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி தான் நடந்துப்பாங்க. வரிசையில் வரமாட்டாங்க. ஒருத்தர் வந்து எப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க இப்படி. அங்கதான் நம்ம கோவப்படக்கூடாது. ஆனா அங்கதான் கோவப்படாம இருக்க முடியுமா? அங்க இருக்கணும். அதுதான் அவையார் சொன்னார்கள், அறம் செய்ய விரும்பு, தானம் செய்வது விரும்பினால் அதுக்கு வந்து பல சோதனைகள் வரும். வந்தா அங்க வந்து பொறுமையை காக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வகையிலே குலகுரு குலதெய்வம் என்பார்கள். முதல்ல மாதா பிதான்னு சொல்லக்கூடியவர்கள் நமக்கு முதற்படியாக விளங்கக்கூடியவர்கள். வந்த நாம் எதை செய்தால் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் பிறவி பயனை எய்த முடியும் என்று வழிகாட்டவர்கள் தான் குருமார்கள்னு பேர். அதனால் தான் நமது வாழ்க்கையிலே குருமார்களை மிகச் சிறந்த முறையிலே சொல்லி வைத்தார்கள். மிகப்பெரிய பங்கை அடைகிறவர்கள் குருமார்கள். குருமார்கள் சொன்ன வழி நாம் அதையெல்லாம் செய்தோமையானால் அதற்கு பலன் தருவது, கூலி தருவது இறைவன். வரிசை மாதா பிதா, 3வது குரு, 4வது தெய்வம். ஆக அதனால்தான் குருவள் திருவள்ளுவர் என்று சொல்றாங்க. அந்த வகையிலே எவன் ஒருவன் குலதெய்வத்துடைய அருளை பெற்றார்களோ அப்பத்தான் மற்ற தெய்வங்கள்லாம் அவனுக்கு அருள் செய்யும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம வந்து திருப்பதியில் போய் வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்கிறோம். நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். காட்டுப்படை ராஜு அவர்களுக்கு முன்னாள் பற்றி கொடுக்கிறார்கள். எல்லாரும் கையெழுத்துங்க. கையெழுத்தினாலும் உடம்புக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது. அதுக்காக கையெழுத்துங்க. ஒரு அருமையான ஒரு கும்பாசி செஞ்சிருக்காங்க. மகாமண்டலம் தெரிவித்த பெங்களூர் வெங்கடேஸ்வரருக்கு சுவாமிகளுடைய திருக்கரங்களால் பொன்னாடை ஊற்றி வருகிறார்கள். அவர்கள் முயற்றமாகவும் குறைவற்ற செய்யும் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான கவிதையை சீரோடு சிறப்பு அமைத்த கோயம்புத்தூர் ராஜவன் அவர்களுக்கு அவர் குடும்பத்தில் குருவாசனம் திருக்கரங்களால் பொன்னாடை ஊற்றி வருகிறார்கள். அவரும் இதுபோல் நிறைய திருப்பணியை செய்ய ஆனந்தம் நல் கொடுக்க வேண்டும் என்று விளக்கங்களை வாழ்த்துகின்றோம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய குருவாசனம்
அவருடைய திருக்கண்ணால் பொன்னாடி நடத்துகின்றார்கள். வாழ்க வளமுடன் வாழ்க நலம் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடி போற்றி வருகின்றார்கள். வாழ்க வளமுடன் வாழ்க நலம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைகோளபாளையம் கந்தசாமி அவர்களுக்கு சுவாமி அவர்கள் பொன்னாடி போற்றி கௌரவிப்பார்கள். ஒரு புண்ணாட்சியம் என்பதை அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடியதான். நாம் காப்பீட்டு இருந்ததா சிறப்பு செய்வதா என்பதை அன்போடு தெரிவித்துக் அவருடைய தலைவர் தான் இருந்தது. அவர்களாலே அவன் தாழ்வணங்கி என்று சுகாரம் செய்வதை அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்யும் வண்ணமாக முன்னிலைக்கூடிய தலைவர்கள் கருமத்தாளர்களுக்கெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க நலம் என்று வழக்கில் வேண்டி பிறகு இப்பொழுது முன்னாடி பற்றி விவாதிப்படுகின்றது. வாழ்க வளமுடன் வாழ்க அவர் பேர் அவர் ஊர் வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமதில் உன் பதமே தஞ்சமென கொண்டு, நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமதில் உன் பதமே தஞ்சமென கொண்டு, கோரும் வரம் யாவும் தந்திடுவாய் என்று, கோரும் வரம் யாவும் தந்திடுவாய் என்று கூறுதம்மா அன்பர் திரு கூட்டம் எல்லாம் இங்கு, கூறுதம்மா அன்பர் திரு கூட்டம் எல்லாம் இங்கு. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதாம், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதாம். திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதாம், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதாம். வருவார்த்தம் வாழ்வில் எல்லா நலமும் பெருகுதாம், வருவார்த்தம் வாழ்வில் எல்லா வளமும் பெருகுதாம். வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவதாம், உன்னை வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவதாம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா.
கேட்கலாமா?